பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த பயம் இருக்குதுல்ல, அதுதான் விஜய் சார். அலிபாபாவும் 40 திருடர்களும்பாங்கல்ல, அதே மாதிரி டிஎம்கேவும் அனைத்து திருடர்களும். இன்னைக்கு சிஎம் ஆய் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ வந்து மதிப்பை பெற்றிருக்காரு. தமிழ்நாட்டில் நம்ம வந்து யாரை வேணா இருந்துடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து விஜயா இருக்கிறது தான் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். சிஎம் ஆயிட்டேன், ஓகேங்களா, எல்லாம் ஆடி பார்க்கலான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு யாராச்சும் ஆடி பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா? இங்கே நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஒரு பைசா எவனே இங்கேருந்து எடுத்துகிட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர். துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தப்ப இன்னைக்கு 4-5 பேர்த்துக்கு வந்து எதையோ ஒன்று பண்ணிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கவங்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச செக்கை மறைச்சு கொடுத்துட்டு வர்றாரு பார்த்தீங்களா. எவ்வளோ கொடுத்தாருன்னு இன்ன வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த கேரக்டரை தான் நேசிக்க ஆரம்பித்தோம். இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதும்பாங்களா, அந்த மாதிரி மனுஷன் தான் விஜய் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் சார் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்து வர முதல் விஷயம் என்ன சார்? அது ஆக்சுவலாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஓகே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு எப்பயுமே அதுதான் வந்து எனக்கு ஞாபகத்தில் வரும். மற்றபடி அவர் பேசுகிற ஒரு இன்ச்சையும் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு வார்த்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு வார்த்தையும் இன்டர்பிரேட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே சார், இப்போ எங்கள் எல்லாருக்கும் விஜய் சார் வந்து ஒரு நடிகராக தெரியும், இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து அப்படி இல்லை, திருச்சி கிழக்கோட சட்டமன்ற உறுப்பினர். ஆக்சுவலாக எப்படி விஜய் சார் வந்து அந்த திருச்சி கிழங்கு வந்து என்னோட இதயத்துக்கு நெருக்கமானதோ அந்த மாதிரி உங்களோட இதயத்துக்கு நெருக்கமானவர் தான் விஜய் சார். அவருடைய இந்த ஆரம்ப கால சினிமா கட்டத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து கட்சி ஆரம்பித்தார், அப்புறம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆகியிருக்காரு. அவருடைய அந்த வளர்ச்சியை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் நான் ஏற்கனவே நிறையா நேர்காணலில் நான் குறிப்பிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வளர்ச்சியை வந்து அவர் ஒன்று அவர் செதுக்குனது. ஓகேங்களா, நான் அதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு இது கூட நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஒரு விசில் சின்னத்தை இன்னைக்கு கொண்டு வந்தார். விசில் சின்னத்தை வந்து இன்றைக்கி வந்து எந்த கட்சியுமே வந்து விசில் சின்னத்தை கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த விசில் சின்னத்தை தான் கொண்டு வரணுங்கிறதுக்கு 2019 படத்தை விசில் போடு அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணுறாரு. பிகில்னு ஒரு படத்தை நடிக்கிறாரு. ஸோ ஹி ஹேஸ் அ பெட்டர் ஃபோர்காஸ்ட். அதாவது ஒரு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் 92 வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக வந்து என்ட்ரி ஆகிறாரு. நடிகராக வந்து அது ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. ஹவு டு எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறதுல வந்து அவர் நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றுறாரு. அந்த மக்கள் இயக்கத்தின் வழியாக மக்களோட நல்லா வந்து சேர்ந்து நல்ல உறவாடுறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வராரு. அது அப்படியே போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்சி ஆரம்பிக்கணுங்கிறத வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து விசில் சின்னம், அந்த பாட்டுகள், அந்த மாதிரிலாம் கொண்டு வராரு. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனில் நமக்கு சிம்பிள் கிடையாது, புரிஞ்சுங்களா. அவங்க மக்கள் இயக்கத்தில் இருக்கிற நபர்களை வச்சு பஞ்சாயத்து எலெக்ஷனில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார், புரிஞ்சுங்களா. இன்றைக்கி வந்து நான் தான் அப்படின்னு சொல்கிற நம்ம நாம் தமிழர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெற்றியும் பெறலை. ஓகே, அதிபர் கூட எதுலையுமே வந்து வெற்றி பெறலை. ஆனால் வந்து தன்னோட பேர் விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பேரை மட்டும் பயன்படுத்தி வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னோட்டமாக வந்து வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகிறாரு. இதில் வந்து பல துன்பங்களை வந்து அவர் அதாவது பொலிட்டிக்கல் ஜேர்னியில் நீங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள், புரிஞ்சுங்களா. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் இஸ் அன் ECG, புரிஞ்சுங்களா. ஐ வில் சே தேங்க்ஸ் டு திஸ் டிஎம்கே அந்த கும்பல்ஸ். ஓகேங்களா, அலிபாபாவும் 40 திருடர்களும்பாங்கல்ல, அதே மாதிரி டிஎம்கேவும் அனைத்து திருடர்களும். புரிஞ்சுங்களா. இவங்க வந்து விஜய் சாருக்கு கொடுத்த ஒரு சிக்கல்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு டேர்ன் அவுட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீயவர்களுக்கு கூட நன்றி சொல்கிறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தில் வந்து we will have a better development when our enemies are doing better அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த திமுகவும் திருடர்களும் மற்றும் திருடர்களும் சேர்ந்தனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த இடையூறுனால வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபார்முலேட் ஆகி இன்றைக்கி வந்து சிஎம்மாக இருக்கார். இன்றைக்கி சிஎம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ வந்து மதிப்பை பெற்றிருக்காரு. அதை தான் நான் வந்து பார்க்குறேன். தமிழ்நாட்டில் நம்ம வந்து யாரை வேணா இருந்துடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து விஜயா இருக்கிறது தான் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அது வந்து ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகராக இருக்கும் போதே அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பிரச்சனைகள் வந்து கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு வேற எந்த ஒரு நடிகருக்கும் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற நடிகர்கள்னா இந்த மாதிரி அவர் வைக்கிற டயலாக்கும் அவர் வைக்கிற ஸ்க்ரீன் பேல அவர் கொடுக்குற ஸ்பேஸும் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸுக்கு வந்து மற்ற நடிகர் யார் வச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் யார் வச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அவங்களுக்குனா இடையூறு வரல, விஜய் சாருக்கு மட்டும் இடையூறு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வைக்கிற ஒரு டாபிக் ஒரு என்ட்ரி இன்னொன்று ஒரு விஷயம் பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் நோக்கி பேசுகிறாரு. இன்னைக்கு காற்றை வச்சு கூட அரசியல் பண்ணுறாங்கடா அப்படின்றது வந்து 2G நோக்கி தான். புரிஞ்சுங்களா? ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டியை வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து எதிர்த்தார். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலையுமே ஒரு விஷயத்தையும் அவர் வந்து கொண்டு வரும் போதும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொலிட்டிக்கலாக வந்து சில விஷயத்தை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரு படத்துலையுமே பொலிட்டிக்கலாக வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால தான் அவருக்கு வந்து எதிர்ப்பு வருது. நீங்கள் எந்த படத்துக்கு வந்து கான்ட்ரவர்சி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரை எதிர்த்தாருன்னு சொல்லுங்கள். இப்போ டைம் டு லீடுன்னு போட்டால் எதிர்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? பயம், அந்த பயம் இருக்குதுல்ல, அதுதான் விஜய் சார். அதே மாதிரி அவர் மட்டும் இல்லாமல் அவர் படங்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த தொண்டர்களை அடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு அவரே வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு, என்னோட போஸ்டர் கிளிங்க, என்னோட பேனர் கிளிங்க, ஆனால் என்னோட ரசிகர் மேலே மட்டும் கை வைக்காதீங்கன்னு வந்து சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் வேற எந்த ஒரு நடிகரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அவர் வந்து இப்போ வரைக்குமே தன்னோட ரசிகர்களுக்காக வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறார், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும். ஸோ அதனால தான் அவரால் வந்து இப்போ வரைக்கும் ஒரு முதலமைச்சராக ஆக முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்ககிட்ட அந்த பணபலம் வந்து அதிகமாக இருந்தது, மத்தியில் அந்த பவரோட பலம் வந்து அதிகமாக இருந்தது. திமுக இங்கே ஆளும் கட்சியாக இருக்காங்க, அது சொல்லவே வேண்டாம், படைபலமும் பெருசு பணபலமும் பெருசு. அப்படி இருக்கும்போது இந்த 2 திராவிட கட்சிகளை வந்து எப்படி அவரால் வீழ்த்த முடிஞ்சது சார்? அதை நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை வந்து பார்க்குறீங்க? இல்லை, அது ஆக்சுவலாக நீங்கள் 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து அவர் வந்து வீழ்த்திட்டார் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இளைய தலைமுறையை வந்து கரெக்டாக அடாப்ட் பண்ணிட்டார். அதாவது யங்ஸ்டர்ஸு, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, யங்ஸ்டர்ஸு அப்படின்றத நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் அவர் கவர் பண்ணிட்டார். நான் வந்து இது பண்ணும்போது 40 வயசுன்னு, அதுக்கப்புறம் 50 வயசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களை வச்சு சீனியர் சிட்டிசன்ஸே கவர் பண்ணிட்டார். ஸோ ஆல் கேட்டகரியில் அவர் வந்து கவர் பண்ணார். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு வந்து உருவாக்குனதுக்கு காரணம் வந்து தானே தன்னை வந்து சரியாக வந்து பார்த்துக்கல அப்படின்றது தான் ஒரு காரணம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சது தான். இப்போ நான் வந்து நிறையா பேட்டிகளில் நான் நிறையா சொல்லியிருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா மன்னர் ஆட்சி மட்டும் கிடையாது, இங்கே சிற்றரசர்கள் ஆட்சியும் இருக்குது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் வரைக்கும் வந்து சொல்கிறாங்க. புரியுங்க? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்பில் தர்மலிங்கம், அதுக்கப்புறம் அன்பில் பொய்யாமொழி, அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ். அங்கே திருச்சியில் இருக்கிறவனா இந்த கட்சியில் சேரணுன்னே ஆசைப்பட மாட்டான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இவங்க பரப்புரை தாண்டா எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, நம்ம என்னத்துக்கு போகணும். இப்போ நேருவோட பையன். புரிஞ்சுக்கலாம்? இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணும். அதே மாதிரி ஆற்காடு வீராசாமி அவரோட பையன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் பேரன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 தலைமுறை சிற்றரசர்களை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. பொன்முடி அவரோட பையன், பெரியசாமி அவரோட பையன். நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள். துரைமுருகன் அவரோட பையன். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலைமுறைகள் மாறும்பாங்க. புரிஞ்சுங்களா? அந்த தலைமுறைகள் மாறுறத வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இட்ஸ் a வெரி பிக் ப்ளஸ் ஃபார் விஜய் சார். ஏன்னா அவரை நம்பினாங்க. புரிஞ்சுங்களா? விஜய் சார் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து நம்புறாங்க சார்? அது எப்படின்னா அது வந்து எம்ஜிஆருக்கு தான் ஒரு மேஜிக் நடந்ததுன்னு வந்து சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்தாங்க, நம்மளோட தலைவராக பார்த்தாங்க, வாத்தியாராக பார்த்தாங்க. அது வந்து ஒரு காலகட்டம். நம்மக்கிட்ட வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது, டிவி வந்து சரியாக இருக்காது, எந்த தப்பு நடந்தாலும் வந்து தெரியாது.
ஆனா இந்த காலகட்டம் வந்து அப்படி இல்லை, எல்லாருக்கும் வந்து உடனுக்குடன் வந்து அந்த என்ன நடக்குதுன்னு வந்து இல்லை இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஐ வில் நாட் டெல் திஸ் இஸ் ஒன்லி த சினிமா கிரேஸ்னால மட்டும்தான் வந்து மக்கள் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ எனக்குன்னா உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து விக்ரம் தான் ஓகேங்களா. எனக்கு வந்து அஸ் ஆக்டராக வந்து ஐ லைக் ஒன்லி விக்ரம் ஓகேங்களா. எனக்கு அவர் நடிப்புனா வந்து கம்பேரபிளே கிடையாது இன்றைக்கி வரைக்கும். நீங்கள் வேறு எந்த நடிகரை கூட நீங்கள் ஹாலிவுட்டு பாலிவுட்டு நீங்கள் எது சொன்னீங்கன்னா கூட எனக்கு ஆக்டர் விக்ரமை தான் எனக்கு பிடிக்கும், புரிஞ்சுங்களா. பட் ஆனால் எங்கே நாங்கள் விஜய் சாரை விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மாற்றத்துக்கான ஒரு ஆளாக கொண்டு வர்றாரு. ஹீ இஸ் ஃபார்மிங் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தப்போ இன்றைக்கி 4-5 பேர்த்துக்கு வந்து எதையோ ஒன்று பண்ணிவிட்டு வீடியோ போட்டுட்ருக்கவங்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு போய் ஆறுதல் சொல்லிவிட்டு தன்னால் முடிஞ்ச செக்கை மறைச்சு கொடுத்துட்டு வர்றாரு பார்த்தீங்களா. எவ்வளோ கொடுத்தாருன்னு இன்ன வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இந்த கேரக்டரை தான் நேசிக்க ஆரம்பித்தோம். இந்த கேரக்டர் தான் விஜய் சார், புரிஞ்சுங்களா. இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதும்பாங்களா, அந்த மாதிரி மனுஷன் தான் விஜய் சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்க தான் வந்து விஜய் சாரோட இருப்பாங்க, புரிஞ்சுங்களா. இதை நான் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் டிவிக்காக நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்களா. இப்போ நாங்கள் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து அதை வந்து பிக்சர் பண்ணி நான் போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ரீசன் இந்த சென்சஸ் ஏன் பாக்கெட்லேருந்து நான் அதை பண்ணல, நான் வந்து முன்னோர்த்தங்கள்ட்ட வாங்கி தான் அதை நான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒன்று நாங்கள் கொடுக்க முடியாத பொருளாதார ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு தான் வாங்கி கொடுக்க முடியாது இருக்குது. ஆனால் இதே சோஷியல் சர்வீஸை எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்குமே அது சொன்னதே கிடையாது. வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 8-9 கடை அடித்து, புரிஞ்சுங்களா, ஆர்ஃபனேஜுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் லெப்ரசி இல்லத்துக்கும் வந்து சோறு போட்டிருக்காரு எங்கள் அப்பா. இன்றைக்கி அவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு கூட தான் 7-8-9 கடை வெட்டுவாங்க. ஆனால் வருஷம் எங்கள் அப்பா செஞ்சுருக்காரு. தொழிலாளிகளுக்காக வந்து சாப்பாடு போடுற போது எப்பயுமே அவர் பையில் வந்து 10 பண்ணு வச்சுருப்பார். அவர் காசு கொடுக்க மாட்டார் யாருக்கும், புரிஞ்சுங்களா. எப்போயுமே 10 கைப்பை ஒன்று வச்சுருப்பார், கையில் ஒரு 10 பண்ணு வச்சுருப்பார். யாரை பார்த்தாலும் இந்த பிச்சைக்காரங்க பசிக்குது அப்படின்னா டக்குன்னு எடுத்து பண்ண கொடுப்பார். 10 பைசா காசு கொடுக்க மாட்டார். அவரோட கேரக்டர் அதை வந்து அவர் எங்கேயுமே சொல்லிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் வந்து விஜய் சார்ட்ட பார்க்குறேன். ஓகே, அப்பா கிட்ட பார்த்தது அண்ணன்ட்ட பார்த்தேன், புரிஞ்சுங்களா. நான் அந்த ஒரு உணர்வு இருக்கும்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு செக்கு கொடுக்குறாருங்க, எவ்வளோ கொடுக்குறாருங்கிறத சொல்லலைங்க. இன்னைக்கு அவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு, இவ்வளோ செஞ்சுருக்கேன் அவ்வளோ செஞ்சுருக்கேன்ற விஷயமே கிடையாதுங்க, மறைச்சு செய்கிறாருங்க. அந்த அந்த அந் அதில் ரசிக்க ஆரம்பித்தோம். நான் அது அவரோட சேவைங்களுக்கு நான் ரசிகன், அவர் படத்துக்கு நான் ரசிகனே கிடையாது, புரிஞ்சுங்களா. பாப்பவும் பிடிக்கும், புரிஞ்சுங்களா. ஆனால் அவரோட சேவைகளுக்கு தான் ரசிகன். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து மக்கள் அவர் ரசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ரசிகர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேவையின் ரசிகர்கள், நாங்கள் திரையின் ரசிகர்களே கிடையாது. அவர் பண்ண சேவைகளும் அவர் பண்ண செயல்களின் ரசிகர்கள். அப்போ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் வந்து இருந்தது சார். அது வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு வந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டு தான் இருந்தது. அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் முடிச்சவர் வந்து விஜய் சார். ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கறது, அப்புறம் வந்து சாதியை பார்த்து வந்து சீட்டு கொடுக்கறது, மதத்தை பார்த்து சீட்டு கொடுக்கறது அப்படின்ற அந்த சில எழுதப்படாத சட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே தேர்தலில் வந்து உடைச்சிட்டாரு. இப்போ அதே மாதிரி என்னென்னா தமிழ் சினிமாலேருந்து யாராவது ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தால் அவங்ககிட்ட சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் மாதிரிலாம் யாராலையும் வந்து வர முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விஜய் மாதிரி யாராலையும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வர முடியாதுன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது நான் ஏற்றுக்கிறேன் சார். அவர் வந்து வெறும் கவர்ச்சியால் மட்டும் ஜெயிக்கலன்றதை. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க. கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சார் வராமல் போனதா இருக்கட்டும், அப்புறம் வந்து டி ராஜேந்தர் சொல்லலாம், பாக்யராஜ் சார் சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஃபேன், பெரிய மாசு இருந்தது. விஜயகாந்த் சார் வந்தார், எதிர்கட்சி தலைவர் வந்தார். ஆனால் விஜய் சாரால் மட்டும்தான் சிஎம் ஆக முடிஞ்சது. அது வெறும் கவர்ச்சியால் மட்டும் இல்லை, அவர் வந்து எல்லாரும் தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சார்ல சார் அந்த விஷயத்தை பற்றி. இல்லை அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ரொம்ப சொல்லிட்டார், ஓகேங்களா. மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உசிலம்பட்டி விஜய், அந்த மாதிரி வந்து திருச்சி கிழக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துலேயுமே சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையை நம்பி பண்ணுங்க அப்படின்ற. இது ஒரு மனிதனின் ஓட்டுங்க. இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன், டு பி வெரி வெரி ஃப்ராங்க், இன்னைக்கு உளுந்திருக்க 1,70,000,070,000 சில்லற ஓட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்களுக்கு உளுந்திருக்கும், அதாவது வேட்பாளர்களுக்கு உளுந்திருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு 5% to 10% தான் மேக்சிமமாக ஸ்டாருக்கே,
புரிஞ்சுங்களா? மற்றது எல்லாம் உழுந்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு தான். புரிஞ்சுங்களா? இதை வந்து யாருமே வந்து மாற்று கருத்தே சொல்ல மாட்டாங்க. இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏமும் இதை உறுதிப்படுத்துவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யாருமே இல்லை எனக்காக விழுந்துச்சு அப்படி, அவங்களுக்காக 5%லேருந்து 10% விழுந்துருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. புரிஞ்சுங்களா? தட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் ஆல்சோ. இங்கே ஜெயிச்ச இடத்துக்குன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா 5% 10% அவங்க உழைப்புனாலேயும் அவங்களுக்கு விழுந்துச்சு, அதனால தான் அது காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இது பிரேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் தான். புரிஞ்சுங்களா? நீ என்ன ஏதுன்னா கேட்கல, நீ அந்த ஏரியாவில் தானே சர்வ் பண்ணிட்டு இருந்த, உனக்கு அந்த இடத்துல சீட்டு. இப்போ நீங்கள் திருச்சி தொகுதி எடுத்தீங்கன்னாவே, என்ன திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் வந்து டைரெக்டாக விஜய் சாருக்கு ஓட்டு போட்டேன். அந்த அந்த பெருமை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு போட்டதோட நான் விஜய் சாருக்கு டைரெக்டாக ஓட்டு போட்டேன் அப்படின்ற. இப்போ அந்த திருச்சி தொகுதியில் யார் நிற்கணும், யார் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே வந்து சீட்டு கொடுத்தாரு. புரிஞ்சுங்களா? யார் என்ன விதம், நீ செலவு பண்ணுவியா, செலவு பண்ண மாட்டியா? அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரி புசியானந்த் சார் வந்து ரொம்ப கிளியராக சொன்னாங்க, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருக்கீங்க. செலவு பண்ணிட்டாங்க இலவு பண்ணிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஓகேங்களா, காசு எடுக்கணும் ஈஸு எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. எம்எல்ஏ சம்பளம் வருது, அதுவே நமக்கு போதுமானது அப்படின்ற இந்த நிறைவாக கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் வந்து இதுதான் வந்து சாத்தியம். இது எப்போ செஞ்சிச்சுன்னா, திமுக அண்ணா இருக்கும்போது செஞ்சிச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அன்னைக்கு இருந்தவங்கன்னா யார்? சாதாரண சாமானியர்கள் தான். புரிஞ்சுங்களா? அன்னைக்கு கலைஞருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா, கலைஞர் இந்த அளவுக்கு கோடீஸ்வரனாக வந்தார். ஓகேங்களா? சிற்றரசன் சாலையில் ஒரு வீடு, கோபாலபுரத்தில் ஒரு வீடு, வேளச்சேரியில் ஒரு வீடு, போகிற இடத்துலன்னா ஒரு வீடு, காரு, துபாயில் சொத்து கித்துன்னு இந்த மாதிரியாக இருந்தாங்க. ரெட் ஜெயிண்ட்டு இவ்வளோ பெரிய இதாக இருந்தாங்க. சாதாரண ஆளுங்களுக்கு தான் அன்றைக்கி சீட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் பார்த்திங்கன்னா சாதாரண ஆளுங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. அந்த சாதாரண ஆளுங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அது மக்கள் விரும்பவில்லை. நான் சொல்லுவேன் சார், நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றத நீங்கள் ஒரு மினிஸ்டருக்கு தான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஒரு பைசா எவனே இங்கேருந்து எடுத்துகிட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் சூப்பர். அந்த செயல்னா தான் இந்த மக்கள் அவரை வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் சிஎம் ஆயிட்டேன், ஓகேங்களா, எல்லாம் ஆடி பார்க்கலான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு யாராச்சும் ஆடி பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா? புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காரு பாருங்க. அதுதாங்க வந்து தலைவன். ஓகேங்களா? அதுதான் தலைவன். ஓகே சார், இப்போ பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருந்தாலே வந்து சொல்லுவாங்க, அந்த ஃபீல்டில் நம்ம வந்து உச்சத்தில் இருக்கும்போது அந்த இடத்த விட்டு வந்து யாரும் போக மாட்டாங்க. நல்லா வருமானம் வருது, நம்ம வந்து பெரிய பொசிஷனில் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை நாமளே பிரேக் பண்ணிக்க கூடாது. அதுக்கான ஒரு டைம் பீரியட் வரும், அப்போ நம்ம போனால் சரியாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமாலே உச்ச நட்சத்திரமாக இருக்கார், இந்தியாவிலே வந்து அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். இது எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு சேவைன்னு சொல்லும்போது எல்லாரும் பேசினது என்னென்னா, கடைசியில் அந்த பாமர மக்கள் வரையும் பேசினது என்னென்னா, விஜய் சாருக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்காரா, எதுக்கு வந்து 250 கோடி சம்பளத்தை விட்டு நம்மளுக்கு வந்து நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் பேசினது தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்து மக்களுக்காக சேவை பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சரானார் சார். அந்த அது மேஜிக்னு சொல்கிறதா, அது அந்த கடவுளோட யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்டாக என்ன நம்ம புரிஞ்சிக்கவே முடியல சார். அப்படி ஒரு மேஜிக் நடந்தது சார். இது ஆக்சுவலாக வந்து இதில் வந்து என்னோட கெரியரையும் நான் விஜய் சாரையும் வந்து இதில் ஒப்பிட்டுவேன். புரிஞ்சுங்களா? நான் வந்து வழக்கறிஞராக வந்து நான் வந்து லா காலேஜில் வந்து முடிச்சிட்டேன். லா காலேஜில் முடிச்சுட்டு வந்து ஐ வாஸ் வித் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். நல்லபடியாக வேலை நல்லா போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஐ வாஸ் மேக்கிங் மணி நியர் அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakh வாஸ் மை சிடிசி காஸ்ட் டு த கம்பெனி, இன்க்ளூடிங் ஆல் த இன்சென்டிவ்ஸ் பர்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 12 lakhs. என் கூட வேலை செஞ்சவங்களுக்குலாம் நல்லா தெரியும். ஓகே, அப்போ நான் வந்து என்னென்னா இந்த வழக்கறிஞராக நான் இருக்கணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் நான் வந்து மக்களோட டைரெக்டாக தொடர்பில் இருக்க முடியும். ஏன்னா அவங்க கம்பெனி என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்கணும். இங்கே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்றதுனால அந்த சம்பளத்தை விட்டுட்டு, ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்தீங்களா இந்த ஆஃபீஸில் நான் வந்து 5000 rupees மந்த்லி ஸ்டைஃபனுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தேன் இதே ஆஃபீஸில். ஓகே ஓகே, புரிஞ்சுங்களா? இந்த 16 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பிகம் அ பார்ட்னர் இன் த சேம் ஆஃபீஸ். புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் எனக்கு பிடித்த வேலை. பணம் வந்து பெருசு கிடையாது சார், பணம் வந்து பெருசு கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஓகேங்களா, இதை நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா பேச முடியுமா? ப்ராப்ளி இதோட நான் நிறைய சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அப்ராடு ட்ரிப்பு லொட்டு லொசுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். புரிஞ்சுங்களா? பட் ஆனால் வந்து ஐ எம் லிவிங் மை லைஃப். புரிஞ்சுங்க, ஐ எம் லிவிங் மை லைஃப்.
இன்றைக்கி வந்து எதனால் நிறைய வக்கீல்ருங்க இருக்காங்க, எதனால் நம்ம எது சொல்கிறோம், நம்ம பில்லு போடுறோம், மைனாரிட்டி ரைட்ஸ்க்கு பேசுகிறோம். அதாவது எனக்கு வந்து ஒரு அதில் அவர் வந்து நாட்டுக்கே பண்ணுறாரு, அந்த அளவுக்கு நம்மளால முடியாது. நம்ம வந்து ஒரு செக்டருக்காக பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து அவர் நாட்டுக்கே பண்ணணும்னு யோசிச்சார் பாருங்க, புரிஞ்சுங்களா? நாட்டுக்கே பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரே எண்ணங்கள் இருக்கா, புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஒரு மனுஷனையும் கனெக்ட் பண்ணுறதுங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லி நினப்பாங்க. நான் அதுக்கு தான் நான் வந்து இன்னொரு இதில் கூட நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சார் நீங்கள் வந்து டிவிஏசி மட்டும் இங்கே வந்து லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஒரு அதிகாரி ஒரு பியூன்லேருந்து எல்லாம், நீங்கள் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறதுலேருந்து ஒரு பியூன்லேருந்து எல்லாமே வந்து லஞ்சம் வாங்குறாங்க, ஓகேங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. உங்கள் டீம் மட்டும் வந்து சேர்ந்து இதில் வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு மட்டும், ஐ மீன் இன்றைக்கி 120+ எம்எல்ஏக்கள் சேர்ந்து மட்டும் ஒழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் வேட்டைக்காரன் படைன்னு ஒன்று உருவாக்குங்க. 5 நாளில் நான் ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறேன். நான் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறேன். நான் வந்து நானுன்றது கிடையாது, என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. என்ன மாதிரி லட்சக்கணக்கான, நான் வந்து ஜஸ்ட்டு ஐம் ஜஸ்ட் அ கிரெயின் இன் பேக் தான், அவ்வளோதான். என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்து வருவாங்க, புரிஞ்சுங்களா? இவங்களெல்லாம் சேர்ந்து இங்கே கரப்ஷனுங்கிறது கரையாக இல்லை, ஒரு செவுராகவே இருக்குது. இந்த செவுரை நீங்கள் உடைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு படையை நீங்கள் உருவாக்குங்க, புரிஞ்சுங்களா? எங்கெங்கன்னா எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணி எப்படி இந்த கரப்ஷனை நம்ம ஒழிக்க முடியுன்றதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட தமிழ்நாடு வரணும். அப்படிங்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சது, என்னால் 5 நாள் வேலை செய்ய முடியாது ஃப்ரீயாக, புரிஞ்சுங்களா? வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீயாக வேலை செய்கிறேன். இதே எண்ணத்தை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேசினேன். என்னோட எல்லாத்துலேயும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட சர்க்கிளில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி வாஸ் வில்லிங் டு ஒர்க் 1 டே ஃப்ரீ, புரிஞ்சுங்களா? நீங்கள் எங்களுக்கு அலோவன்சஸ் கொடுக்க வேணாம், வெஹிக்கிள் கொடுக்க வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம், நாங்கள் எங்கள் சொந்த காசை போட்டு வந்து நாங்கள் வேலை செய்கிறோம், புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒன்று உருவாக்குங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா இங்கே இந்த கரப்ஷனுங்கிறது வந்து கரை கிடையாது, செவுராகவே இருக்குது. இதை வந்து தேய்ச்சி எடுக்க முடியாது, இடிச்சு தான் நம்ம வந்து இதை மீட்க முடியும். அப்படின்றதுனால எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு இந்த வேட்டைக்காரன் படைன்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.